Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 7th question in exercise 6a. So 7th question பாருங்க, the three positive numbers are in a ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நார்மல் கான்செப்ட் சொல்லித்தர இப்போது ஒரு 2:5:6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எப்படி இது வந்து ரேஷியோ ஃபார்மேட். ரேஷியோவிலேருந்து நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா 2xன்னு போட்டு வெளியே எடுத்திங்கன்னா நம்பர்ஸாக மாறிடும், அவ்வளோதான். ஸோ ஒரு வேரியபிள் வந்து அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும், அதுதான் வந்து ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியே எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, ஒரு வேரியபிளை சேம் வேரியபிள் போட்டு வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் நம்பர்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 1/2 to 1/3 to 1/4. ஸோ இது வந்து இப்போ கொடுத்துருக்க ரேஷியோ. இந்த ரேஷியோவை வந்து நம்ம நம்பர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? x/2 to x/3 to sorry let the numbers be x/2 x/3 x/4. இப்போ வந்து எல்லாருமே வந்து நார்மல் நம்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், find the numbers if the sum of their squares is. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 244 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 244. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்குமே ஸ்கொயரை வந்து செப்ரேட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சம் பண்ணணும். சம் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 244ன்றது மீனிங் என்னென்னா x/2 the whole square, x/3 the whole square, x/4 the whole square. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கணும், which is equal to isனா equal to 244. இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா x²/2² வந்து 4, இது x²/9, இது வந்து x²/16 equal to 244. டினாமினேட்டர் எல்லாமே எல்சிஎம் சேம் இல்லை, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4, 9 and 16 2 டேபிளில் எடுத்தோன்னா 2 டேபிள் again நம்மளோட ஆன்சர் வந்து 2 2s are 4, 4 into 36, 24, 144. ஸோ 144 தான் வந்து நம்மளோட எல்சிஎம். ஸோ இதில் வந்து என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 4 போயிடுச்சுன்னா மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் 9 into 4 36, 36 மல்டிப்ளை பண்ணோம். இங்கே வந்து 36 9 போச்சுன்னா 4 4 16 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 16 போச்சுன்னா 9 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ 9 வந்து இல்லைன்னா உங்களுக்கு எந்த டேபிளில் டிவைசிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எத்தனை டைம்ஸ்ன்னு தெரியும். ஸோ 144 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 36 டைம்ஸ்னு வரும், அதுதான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 36x² + 16x² + 9x² ஈக்குவல் டு 244. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 36 + 16 + 9 வந்து 15, 15 + 21 இது 61 x² ஈக்குவல் டு, இது டினாமினேட்டரில் இருக்குது, இது இந்த சைடு வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு போயிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ x² ஈக்குவல் டு 244 into 144/61. 61 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 61 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். 61 into 4 பண்ணுங்கள், இது 4, இது 24. ஸோ இது 4 டைம்ஸ். ஸோ x² ஈக்குவல் டு இது 4 into 144. ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப்
4 into 144. 4ஓட வேல்யூ வந்து 2, 144ஓட வேல்யூ வந்து 12. ஸோ x equal to 24. 4 into 12 24ன்னு வரும். ஸோ ப்ளஸ்ஸா மைனஸ்ன்னு வரும். நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அங்கே. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்காமல் ப்ளஸ் மட்டும் எடுத்துப்போம் இங்கே. ஓகேவா? ஸோ ப்ளஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு எழுதணும். த ரெக்வயர்ட் நம்பர்ஸ் ஆர் x by 2, x by 3, x by 4. So which is 24 by 2, 24 by 3, 24 by 4. So இதோட ஆன்சர் வந்து 12. இதோட ஆன்சர் வந்து 8. இதோட ஆன்சர் வந்து 6. The numbers are அவ்வளோதான். ஓகேவா? இதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் முடிச்சிடணும். Catch you in the next video. Bye.